இப்போ நம்ம எல்லாருமே நம்ம பொறந்த தேதிய வச்சு தான் வயச கணக்கிடுறோம் இல்லையா? கேலண்டர்ல வருஷங்கள் மாற மாற நமக்கும் வயசாகுதுன்னு நாம முழுமையா நம்புறோம். பொறந்த நாள் அன்னைக்கு மெழுகுவர்த்தி அணைக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ்க்கும் அதே வயசாயிடுச்சுன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. நாம சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பழகியிருக்கோம். ஆனா உங்க செல்ஸ்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த பயாலாஜிக்கல் கிளாக்குக்கும் உங்க வீட்டு செவுத்துல தொங்குற கேலண்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? குறைந்த நேரத்துல ரொம்ப ஆழமான தகவல்களை தேடுற நபராகிய நீங்க கண்டிப்பா இதை கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நாம டாக்டர் லீனா அவங்களோட மருத்துவ ஆய்வுகள்ல இருந்து கிடைச்ச தரவுகளை வச்சு ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊதா நிற கிழங்கு, நம்ம பர்பிள் யாம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி மனுஷங்களோட செல்ஸ வயசாவத 44% வரை குறைக்குதுங்கிறத பத்தின ஒரு ஆழமான அலசலா தான் இந்த உரையாடல் இருக்க போகுது. சூப்பர். ஏன்னா வயசாகுதுங்கிறது ஒரு ரிவர்ஸ் பண்ண முடியாத ஒன் வே ரூட் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 50 வயசு வந்தா மூட்டு வலிக்கும், உடம்பு சோர்வாகும், இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில பாத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். செல்லுலார் லெவல்ல நடக்கிற ரிசர்ச், குறிப்பா டாக்டர் லீனா கொடுக்கிற டேட்டா எல்லாமே வேற ஒரு கதையை சொல்லுது. நம்ம பயாலஜிக்கல் வயசுங்கிறது நாம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமா நம்மளே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நிமிஷம். அப்போ என்னோட பர்த் சர்டிபிகேட்ல எனக்கு 55 வயசுன்னு இருக்கலாம். ஆனா என் உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸோட உண்மையான வயசு 40 கூட இருக்கலாம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அது 40 இளமையாவும் இருக்கலாம். இல்ல ரொம்ப மோசமா டேமேஜ் ஆகி 72 வயசு கிழவனாவும் இருக்கலாம். இது ஏதோ தானா நடக்கிற விஷயம் கிடையாது. நாம நம்ம உடம்புக்கு என்ன மூலப்பொருட்களை கொடுக்கறோங்கிறத பொறுத்தது. வாவ்! சரி, இத கொஞ்சம் பிரிச்சு ஆழமா அலசுவோம். செல்ஸ் எப்படி வயசாகுது, அந்த கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயத்தையே உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்க ஷூலேஸ கற்பனை பண்ணிக்கோங்க. ம். அந்த ஷூலேஸ் முனையில ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குமே, அதானே? ஆமா, அதேதான். அத ஆக்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் அந்த ஷூலேஸ் பிரியாம பத்திரமா இருக்கும். நாள் ஆக ஆக அந்த பிளாஸ்டிக் கவர் தேஞ்சு உடைஞ்சிட்டா என்ன ஆகும்? ஷூலேஸ் மொத்தமா பிரிஞ்சு நூலா வெளியே வந்து வீணாகிடும். ரொம்ப அருமையான ஒப்பீடு இது. நம்ம செல்ஸ்ல இருக்கிற டிஎன்ஏ குரோமோசோம் முனையில இருக்கிற டீலோமியர் அப்படிங்கிறதும் எக்ஸாக்ட்டா இந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான். அப்போ ஒவ்வொரு முறை செல் டிவைட் ஆகும்போதும் இந்த டீலோமியர் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டே வருமா? கண்டிப்பா. அது தேஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல முழுசா காலியான உடனே அந்த செல் டிவைட் ஆகிறது பர்மனண்டா நின்னுடும். அந்த பிளாஸ்டிக் கவர் உடைஞ்ச ஷூலேஸ் மாதிரி தான். சரி, இப்படி செல் டிவைட் ஆகுறது நின்ன உடனே என்ன நடக்கும்? பொதுவா ஒரு செல் அதோட வாழ்நாள முடிச்சுக்கிட்டா அது இயற்கையாவே அழிஞ்சு உடம்புல இருந்து வெளியேறிடணும். இதுதான் ஒரு ஹெல்த்தியான உடம்போட வேலை. ஆனா வயசாக வயசாகத்தான் இங்க ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன சிக்கல்? அந்த செல்ஸ் அழியாதா? ஆமா, அழியாது. மரணத்தை தழுவாம, ஆனா எந்த வேலையும் செய்யாம உடம்புக்குள்ளேயே தங்கிடும். இதுதான் சயின்ஸ்ல செனசென்ஸ் செல்ஸ் இல்லனா ஷார்ட்டா ஜாம்பி செல்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அட, ஜாம்பி செல்ஸா? அதாவது இறக்க வேண்டிய செல்ஸ் சாகாம அப்படியே நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய சுமையா உட்கார்ந்திருக்குன்னு சொல்றீங்க. வெறும் சுமையா இருந்தா பரவாயில்ல, அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி சரியா வேலை செய்யலன்னு அவரை ஃபயர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். சரி, அவர் பெட்டி படுக்கையை எடுத்துட்டு அமைதியா கிளம்பிடணும். ஆனா அவர் கிளம்பாம தான் உட்கார்ந்திருந்த சீட்லயே திரும்பவும் உட்கார்ந்துக்கிறாரு. எந்த யூஸ்ஃபுல்லான வேலையும் செய்ய மாட்டாரு. ஆனா கம்பெனி சிஸ்டமை யூஸ் பண்ணி மத்த நல்ல எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் கோவமான தப்பான இமெயில்ஸ் அனுப்பி அவங்க வேலையை கெடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஐயையோ, அது மொத்த ஆபீஸையும் நாசம் பண்ணிடுமே. இந்த ஜாம்பி செல்ஸும் எக்ஸாக்ட்டா இதைத்தான் பண்ணுது. அதுங்க சாஸ்ப் அப்படிங்கிற அழற்சி சிக்னல்ஸை ஒரு விஷம் மாதிரி ரிலீஸ் பண்ணுது. அந்த சிக்னல்ஸ் பக்கத்துல இருக்கிற நல்ல ஆரோக்கியமான செல்ஸையும் தாக்கி அதையும் ஜாம்பி செல்ஸா மாத்திடுது. ஒரு நிமிஷம். அப்போ என் மூட்டுல வலி வருது, இல்ல என் ஸ்கின்ல சுருக்கம் விழுதுன்னா அது வெறும் வயசானதால வர தேய்மானம் கிடையாதா? என் உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஜாம்பி செல்ஸ் அனுப்புற அந்த கோபமான இமெயில்ஸ் தாக்கமா? 100க்கு 100% உண்மை. இந்த ஜாம்பி செல்ஸ் வெளியிடுற எஸ்ஏஎஸ்பி அழற்சி தான் மூட்டு வலி, ஞாபக மறதி, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். பாத்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள நம்ம உடம்புல 15ல இருந்து 25% வரைக்கும் இந்த ஜாம்பி செல்ஸ் உருவாயிடுது. மை காட், இதுதான் வயசாவத அசுர வேகத்துல கூட்டுது போல. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்த கோபக்கார எம்ப்ளாயிய கம்பெனியை விட்டு எப்படி வெளியே துரத்துறது? இதுக்கும் நம்ம முதல்ல பேசின அந்த பர்பிள் யாம், அதாவது ஊதா கிழங்குக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் பயாலஜி ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது.
இந்த ஊதா கிழங்குல டயோஸ்ஜெனின் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மூலப்பொருள் இருக்கு. இது உடம்புக்குள்ள போன உடனே நேரா அந்த ஜாம்பி செல்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுது. டார்கெட் பண்ணி என்ன பண்ணும்? நம்ம உடம்புல இயற்கையாவே அப்போப்டோசிஸ் அப்படின்னு ஒரு செல் அழிவு முறை இருக்கு. ஒரு செல் தேவையில்லாததா மாறும்போது தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஒரு ப்ரோக்ராம் அது. இந்த ஜாம்பி செல்ஸ்ல அந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆகியிருக்கும். டயோஸ்ஜெனின் உள்ள போய் அந்த அப்போப்டோசிஸ் ஸ்விட்சை மறுபடியும் ஆன் பண்ணிடுது. அடடே! அப்போ அந்த வெளியேற மறுக்கிற கோபக்கார ஊழியரோட கம்ப்யூட்டர் ஆக்சஸ கட் பண்ணி செக்யூரிட்டி வச்சு வலுக்கட்டாயமா வெளியே துரத்துற மாதிரி ஒரு மெக்கானிசம்னு சொல்லுங்க. எக்ஸாக்டா அதேதான். இதுல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. கெட்ட செல்ஸ வெளியே துரத்தியாச்சு. ஆனா ஏற்கனவே அதுங்க பண்ண டேமேஜ், அந்த தேஞ்சு போன டீலோமியர்ஸ் இதெல்லாம் எப்படி சரி பண்றது? அதுக்கு தான் இந்த கிழங்குல இருக்கிற இன்னொரு முக்கியமான மூலப்பொருள் ஹெல்ப் பண்ணுது. அந்த அடர்த்தியான ஊதா நிறம் இருக்குல்ல, அதுக்கு ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காரணம். ஓ, அந்த நிறமே ஒரு சத்து தானா? ஆமா, இந்த ஆந்தோசயனின் நேர செல்ஸ்குள்ள போய் NAD+ அப்படிங்கிற ஒரு மூலக்கூறை அதிகப்படுத்துது. இந்த NAD+ ஒரு ஃபியூல் மாதிரி செயல்பட்டு DNAல இருக்கிற SIRT1 அப்படிங்கிற நீண்ட ஆயுக்கான மரபணுவை தட்டி எழுப்புது. ஒரு நிமிஷம். இந்த NAD+ SIRT1 இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கு. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? SIRT1 அப்படிங்கிறது நம்ம உடம்ப ரிப்பேர் பண்ற ஒரு மெக்கானிக். கரெக்ட். வயசாகும்போது அந்த மெக்கானிக் தூங்கிடுறாரு. இந்த ஆந்தோசியாமின் உள்ள போனதும் NAD+ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியை போட்டு கொடுத்து அந்த மெக்கானிக்கை எழுப்பி உடம்ப ரிப்பேர் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண வைக்குது. அப்படிதானே? வாவ், சூப்பரான எக்ஸ்பிளனேஷன். அந்த மெக்கானிக் முழிச்ச உடனே உடைஞ்ச செல்ஸை ரிப்பேர் பண்ற வேலை ஸ்பீடா நடக்கும். அது மட்டும் இல்ல, செல் சும்மா டிவைட் ஆகிறதால மட்டும் டீலோமியர் தேறது இல்ல, ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தாலையும் டேமேஜ் ஆகுது. அதாவது செல்ஸ் துருப்பிடிக்குதுன்னு சொல்லலாமா? நம்ம சுவாசிக்கிற மாசான காத்து, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் செல்ஸை இரும்பு மாதிரி துருப்பிடிக்க வைக்குது. ஆமா, அந்த துருப்பிடிக்கிறத தடுத்து நிறுத்தி டீலோமியஸ ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கிற வேலையும் இந்த ஆந்தோசைனின் தான் பாக்குது. ஓகே, மெக்கானிக் முழிச்சிட்டா துருப்பிடிக்கிறதும் நின்றுச்சு. இதெல்லாம் செல்லோட அமைப்புல நடக்கிற விஷயம். ஆனா என் டிஎன்ஏவோட அடிப்படை தன்மையை இந்த சாப்பாடு மாத்துதா என்ன? நீங்க கேக்குறது எபிஜெனடிக்ஸ் பத்தின விஷயம். இதுதான் இந்த கிழங்கோட 4வது மற்றும் ரொம்ப முக்கியமான வேலை. வயசாகும்போது நம்ம டிஎன்ஏவோட அடிப்படை அமைப்பு மாறுறது கிடையாது. அப்புறம் என்னதான் மாறுது? இப்போ ஒரு பியானோ இருக்கு, அதுல எந்த கீயை பிரஸ் பண்ணி எந்த மியூசிக் வாசிக்கணும்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, அதே மாதிரி எந்த மரபணு ஆன்ல இருக்கணும், எது ஆஃப்ல இருக்கணுங்கிற சுவிட்சுகள் காலப்போக்குல தப்பா மாறிடும். இத எபிஜெனடிக் கடிகாரம்னு சொல்லுவாங்க. அட, அப்போ தப்பான மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிடுமா? ஆமா, இந்த ஊதா கிழங்குல இருக்கிற சத்துகள் அந்த எபிஜெனடிக் ஸ்விட்சுகளை மொத்தமா ரீசெட் பண்ணிடுது. தப்பான மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கிற டிஎன்ஏவை மறுபடியும் சின்ன வயசுல வாசிச்ச அதே பெர்ஃபெக்டான மியூசிக்கை வாசிக்க வைக்குது. இங்கேதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு. என்ன சந்தேகம் சொல்லுங்க. இந்த அப்போப்டோசிஸ், எபிஜெனெட்டிக் ரீசெட், ஜாம்பி செல்ஸை துரத்துறது இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற தியரி தானா, இல்ல ஏதோ லேப்ல எலிக்கு கொடுத்து செக் பண்ண விஷயமா? ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு சூப்பர் ஃபுட் எலியோட வயசு கூட்டிடுச்சுன்னு நியூஸ் வருது. ஆனா மனுஷங்களுக்கு அது வேலை செய்யறதே இல்ல. நிஜ மனுஷங்கள்ல இது நிரூபிக்கப்பட்டிருக்கா? உங்க சந்தேகம் 100க்கு 100 நியாயம்தான். சயின்ஸ்ல தியரிக்கும் பிராக்டிக்கலா மனுஷங்களுக்கு செட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இங்க நம்ம எலிய பத்தி பேசவே இல்ல. டாக்டர் லீனா கொடுக்கறது எல்லாமே மனுஷங்கள்ல ப்ரூவ் ஆன டேட்டா தான். அப்படியா? என்ன டேட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல கொரியன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பண்ண ஒரு பெரிய ரிசர்ச். பல ஆயிரம் மனுஷங்க கிட்ட பல வருஷமா பண்ண ஆய்வு இது. இதுல ஆந்தோசியானின் அதிக சாப்பிட்டவங்களோட டீலோமியர்ஸை அளந்து பார்த்தப்போ சாப்பிடாதவங்களை விட இவங்களோடது 8.6% நீளமா இருந்திருக்கு. 8%? ஒரு நிமிஷம். அப்போ அந்த ஷூலேஸ் பிளாஸ்டிக் கவர் தேயறத தடுத்தது மட்டும் இல்லாம 8% அது திரும்ப வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுவும் சும்மா வயசை மட்டும் வச்சு கணக்கு போடல. ஸ்மோக்கிங், உடல் பருமன், மத்த சாப்பாட்டு பழக்கம்னு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பார்த்த பிறகும் இந்த ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆசம். வேற என்ன ரிசர்ச் இருக்கு? இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டி பண்ண ரிசர்ச். இவங்க பயாலஜிக்கல் வயசை ரொம்ப துல்லியமா கணக்கிடுற ஹார்வார்ட் கடிகாரம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணாங்க. ஆந்தோசயனின் தொடர்ந்து சாப்பிட்டவங்களோட பயாலஜிக்கல் வயசு கேலண்டர் வயசை விட 4.3 வருஷம் இளமையா இருந்துச்சு.
வாவ்! கேலண்டர் வயசுலிருந்து 4 வருஷம் பின்னாடி போறதுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கே. சரி, அந்த ஜாம்பி செல்ஸ்னு சொன்னீங்களே, அத இந்த உணவு நிஜமாவே வெளிய அனுப்புச்சா? அதுக்கு சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி ஒரு தெளிவான ஆய்வு கொடுத்திருக்காங்க. அவங்க டயோஸ்ஜெனின் மனுஷ செல்ஸ்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாங்க. ஜாம்பி செல்ஸை அழிக்கிற அப்பாப்டோசிஸ் திறன் 38% அதிகமாச்சு. சூப்பர். அப்போ அழற்சி கம்மியா இருக்குமே. எக்ஸாக்டா. அந்த விஷத்தன்மையான SASP அழற்சி சிக்னல்ஸ் 44% குறைஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஜாம்பி செல்ஸோட ஆட்டம் அடக்கப்பட்டுடுச்சு. ஒரு சாதாரண ஊதாக்கிழங்கு இவ்ளோ பெரிய வேலைய பண்ணுதுங்கிறது சத்தியமா நம்பவே முடியல. சரி, இதெல்லாம் லேப் ரிசல்ட்ஸ். ஆனா, இத பல தலைமுறையா சாப்பிட்ட லாங் லைஃப் வாழற மக்கள் யாராவது உலகத்துல இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. ஜப்பான்ல இருக்கிற ஒகினாவா மக்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலேயே 100 வயசுக்கு மேல ஆரோக்கியமா வாழ்றவங்க அதிகம் இருக்கிற இடம் அது. ஆமா, அவங்களோட லாங் லைஃப்க்கு மீன் சாப்பாடு தான் காரணம்னு நான் படிச்சிருக்கேன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா 1960களுக்கு முன்னாடி, அதாவது அவங்க இளமையா இருந்த காலகட்டத்துல அவங்க சாப்பிட்ட உணவை ரிசர்ச் பண்ணப்போ ஒரு பெரிய உண்மை வெளியே வந்துச்சு. அவங்க சாப்பிட்ட மொத்த கேலோரிஸ்ல 67% இந்த ஊதாக்கிழங்கு தான் இருந்திருக்கு. என்னது? 67%? அவங்க ஊர்ல இத பென்யோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ஏதோ சைட் டிஷ் கிடையாது. அதுதான் அவங்களோட பிரதான உணவே. 100 வயசு தாண்டின பிறகும் அவங்களுக்கு இருக்கிற அந்த சூப்பர் மெமரி பவருக்கும் மூட்டு வலி இல்லாத சுறுசுறுப்புக்கும் இந்த கிழங்கு தான் ஆணி வேறா இருந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் இன்ஃபர்மேஷன். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த ஊதா கிழங்குல நான் நாளைக்கே மார்க்கெட்ல போய் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இது எப்படி சரியா சாப்பிடுறது? ஏதாவது புரோட்டோகால் இருக்கா? இல்ல அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிட்டுறலாமா? பச்சையாவா? இல்லவே இல்ல. இத சாப்பிடுற முறையில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான புரோட்டோகால் இருக்கு. சமைக்கிற முறையில நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் மொத்த பலனும் 0 ஆயிடும். ஓஹோ, அப்படி என்ன ஸ்ட்ரிக்ட்டான முறை? ஃபர்ஸ்ட் அளவு எவ்ளோன்னு சொல்லுங்க. வாரத்துக்கு 4லேருந்து 5 முறை உங்க ராத்திரி சாப்பாட்டுல 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் இந்த ஊதா கிழங்க சேர்த்துக்கணும். இதுதான் ரிசர்ச்ல ப்ரூவ் ஆன அளவு. அடுத்து சமைக்கிற முறை மிக முக்கியம். எக்காரணம் கொண்டும் இதை நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கவே கூடாது. நெவர் பாயில். தண்ணில கொதிக்க வச்சா என்ன ஆகும்? நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கிழங்க தண்ணில கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணிய கீழே ஊத்துறதுங்கிறது ஒரு சூப்பரான காஃபிய போட்டுட்டு டிகாஷனை கீழே ஊத்திட்டு வெறும் சக்கையை சாப்பிடுறதுக்கு சமம். அப்படிதானே? ஆமா, ரொம்ப அருமையான உதாரணம். இந்த ஆந்தோசைனன் தண்ணியில ஈஸியா கரையக்கூடியது. நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சா 67% நன்மைகள் அந்த தண்ணியிலேயே கரைஞ்சிடும். அந்த தண்ணிய சிங்க்ல ஊத்தும்போது நீங்க உங்க ஆயில கூட்டுற சத்தியும் சேர்த்தே குப்பையில ஊத்துறீங்கன்னு அர்த்தம். ஓ மை காட்! அப்ப கொதிக்க வைக்க கூடாதுன்னா வேற எப்படி சமைக்கலாம்? ஒன்னு நீங்க ஆவில வேக வைக்கணும், அதாவது ஸ்டீம் பண்ணணும், இல்லனா ரோஸ்ட் பண்ணலாம். எடுத்து சாப்பிட்டுடலாமா? அங்கதான் எல்லாரும் பெரிய தப்பு பண்றாங்க. ஆவியில வேக வச்ச பிறகு அந்த கிழங்க சூடா சாப்பிடவே கூடாது. குறைஞ்சது 2 மணி நேரமாவது ரூம் டெம்பரேச்சர்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்லயோ வச்சு முழுமையா ஆற வைக்கணும். ஒரு நிமிஷம். இது எனக்கு சுத்தமா புரியல. நாம எப்பவுமே சூடா ஃப்ரெஷ்ஷா சமைச்ச சாப்பாட்டுல தான் சத்து அதிகம் நம்புறோம். சமைச்சத ஆற வைக்கிறது சயின்ஸுக்கே ஆப்போசிட்டா இருக்கே. குளிர்ந்த சாப்பாட்டுல எப்படி சத்து கூடும்? நீங்க கேட்கறது 100% கரெக்டான கேள்வி. ஆனா இது சாதாரண உணவுகளுக்கு தான் பொருந்தும், கிழங்கு வகைகளுக்கு கிடையாது. இந்த கிழங்கை நீங்க ஆற வைக்கும்போது அதுல இருக்கிற மாவுச்சத்தோட வேதியியல் கட்டமைப்பு மொத்தமா மாறிடும். ஓ, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறுமா? ஆமா, அது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிற எதிர்ப்புத்திறன் கொண்ட மாவுச்சத்தா உருமாறிடும். இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் சிறுகுடல்ல ஈஸியா செரிக்காம நேரா பெருங்குடலுக்கு போய் அங்க இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல குடல் பாக்டீரியாக்களுக்கு சூப்பரான உணவா மாறும். அட, அந்த குடல் பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தாதான் நாம இவ்வளோ நேரம் பேசின அந்த டயோஸ்ஜெனின் நம்ம ரத்தத்துல முழுமையா உறிஞ்சப்படும். ஆற வச்சதுக்கு அப்புறம் நீங்க வேணும்னா லேசா சூடு பண்ணி சாப்பிடலாம். ஆனா அந்த ஆற வைக்கிற ப்ராசஸ் கண்டிப்பா நடந்திருக்கணும். வாவ்! சாப்பாட்டோட டெம்பரேச்சரே அதோட கெமிக்கல் தன்மையை மாத்துதுங்கிறது அபாரம். சரி, இந்த கிழங்க அப்படியே பிளெயினா சாப்பிடலாமா? இல்ல வேற ஏதாவது சேர்க்கணுமா? கட்டாயமா சேர்க்கணும். நாம முன்னாடி பார்த்த அந்த ஆந்தோசைனின் தண்ணியில கரையும்னு சொன்னேன் இல்லையா? அதே ஆந்தோசைனின் நம்ம செல்ஸுக்குள்ள ஊடுருவி போகணும்னா அதுக்கு ஒரு மீடியம், அதாவது கொழுப்பு தேவை. ஓ, ஃபேட் சால்யுபிள்ங்கறீங்க? ஆமா. அதனால இந்த கிழங்கோட கண்டிப்பா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் இல்லன்னா அரை அவகேடோ பழத்தை சேர்த்துக்கணும். நல்ல கொழுப்பு இல்லாம இது செல்ஸை ரீச் பண்ணாது. இதோட இன்னொரு சீக்ரெட் டிப்ஸும் இருக்கு. என்ன அது?
ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா மிளகுல இருக்கிற பைப்ரின் அப்படிங்கிற மூலப்பொருள் இந்த ஊதாக்கிழங்கோட சத்துக்கள் நம்ம உடம்புல உறிஞ்சப்படுற திறனை ஒரேடியா 20% வரைக்கும் அதிகமாக்கிடும். இப்போ எனக்கு ஒரு பிராக்டிக்கலான சிக்கல் தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இன்னிக்கே சூப்பர் மார்க்கெட் போய் இத வாங்கணும்னு தோணுது. ஆனா காய்கறி கடையில நெறைய ஊதா நிற கிழங்கு இருக்கே. சாதாரண ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஊதா நிறத்துல தான் இருக்கு. நான் ஏன் தேடி போய் பர்பிள் யாம் வாங்கணும்? சாதாரண ஊதா நிற இனிப்புருளைக்கிழங்க வாங்கி சாப்பிட்டா போதாதா? கலர் ஒண்ணு தானே? இதை நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக். 2 கிழங்கும் பார்க்க ஊதா கலர்ல இருக்கலாம், ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பர்பிள் யாமோட தாவரவியல் பெயர் டயோஸ்கோரியா அலாட்டா. டயோஸ்கோரியா அலாட்டா. ஆமா, ஆனா பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது இப்போமியா பட்டட்டாஸ். இப்போமியா பட்டாட்டாஸ். ஓ, ரெண்டும் வேற வேற ஃபேமிலியா? ஆமா, முற்றிலும் வேற ஃபேமிலி. ரெண்டுலயும் அந்த ஊதா நிறத்தை கொடுக்கிற ஆந்தோசயனின் இருக்கலாம். ஆனா நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த ஜாம்பி செல்ஸை அழிக்கிற டயோஸ்ஜெனின் அப்படிங்கிற மூலப்பொருள் இந்த பர்பிள் யாம்ல மட்டும்தான் இருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோல அது கிடையாது. அப்போ ஒரிஜினல் பர்பிள் யாம் எங்க தான் கிடைக்கும்? இத நீங்க சாதாரண காய்கறி கடைகள்ல பார்க்க முடியாது. பெரும்பாலும் ஏஷியன் கிராசரி ஸ்டோர்ஸ்ல தான் கிடைக்கும். அங்க இத ஊபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஊபேன்னு சொல்லுவாங்களா? ஒரு நிமிஷம். அப்ப நெறைய கடையில ஊபே ஃப்ளேவர் போட்ட ஐஸ்கிரீம், ஊபே குக்கீஸ், கேக் எல்லாம் விக்கிறாங்களே, அதையெல்லாம் சாப்பிட்டா என் செல்ஸ் இளமை ஆயிடுமா? முற்றிலும் கூடாது. எக்காரணம் கொண்டும் அந்த ட்ராப்ல விழுந்துடாதீங்க. ஊபே ஃப்ளேவர் சேர்க்கப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்க அறவே தவிர்க்கணும். ஏன்னா அதுல சர்க்கரை அதிகமா இருக்குமே. கரெக்ட். அதுல நிஜமான கிழங்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், இல்ல வெறும் செயற்கை கலர் மட்டும்தான் இருக்கும். அதுல இருக்கிற சர்க்கரையும் கெமிக்கல்ஸும் நம்ம எதிர்பார்க்கிற பயாலஜிக்கல் நன்மைகளே அப்படியே கொன்னுடும். சொல்லப்போனா அது ஜாம்பி செல்ஸை இன்னும் அதிகமாக்க தான் செய்யும். இயற்கையான முழுமையான கிழங்கு மட்டும்தான் நீங்க சமைச்சு சாப்பிடணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எப்பவுமே ஒரு பெரிய ஆபத்து தாங்கிறது இது மறுபடியும் ப்ரூவ் பண்ணுது. சரி, இதோட சேர்த்து வேற ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணா பலன் டபுள் ஆகுமா? ஆமா, கண்டிப்பா. காலையில இருக்கிற இளவெயில்ல ஒரு 10-15 நிமிஷம் நிக்கிறது நம்ம செல்ஸோட நேச்சுரல் ரிப்பேர் சிஸ்டமை தூண்டும். அதோட ஒரு கப் கிரீன் டீ, அப்புறம் கொஞ்சமா வால்நட் இதெல்லாம் சேர்த்துக்கும் போது செல்ஸ்ல நடக்கிற அந்த ஆன்டி ஏஜிங் மேஜிக் ரொம்ப ரொம்ப அபாரமா இருக்கும். வாவ்! நாம இன்னைக்கு ரொம்பவே அற்புதமான பல தகவல்கள ஆழமா அலசி இருக்கோம். வயசாகுதுங்கிறது நாம சும்மா கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு சரிவு கிடையாது. அது நாம சாப்பிடுற சாப்பாடு மூலமா, குறிப்பான சயின்ஸ் வழியா நேரடியாகவே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஜாம்பி செல்ஸை எப்படி அப்பப்டோசிஸ் மூலமா வெளியே துரத்துறது, டீலோமியர்ஸை எப்படி பாதுகாக்கிறதுன்னு எல்லாமே தெள்ளத் தெளிவா பார்த்துட்டோம். இதை நம்ம கேட்கறவங்க எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது? இத தங்க லைஃப் ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பார்க்கறவங்க ஒருபோதும் ரிசல்ட்டை வெயிட் மெஷின்ல பார்க்க கூடாது. உங்க உடல் எடை உங்க செல்ஸோட ஆரோக்கியத்தை காட்டாது. அப்புறம் எப்படி உண்மையான ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறது? ஒரு டாக்டர் கிட்ட போய் ரத்த பரிசோதனை பண்ணுங்க. அதுல சிஆர்பி அப்புறம் IL-6 அளவை செக் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் உடம்போட அழற்சி குறியீடுகள். ஓகே, நோட் பண்ணிக்கிறேன். 12 வாரம் தொடர்ந்து இந்த ஊதாக்கிழங்கு சரியான முறையில சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அதே டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்க செல்ஸோட அழற்சி எவ்ளோ பெருசா குறைஞ்சிருக்கு, அந்த ஜாம்பி செல்ஸ் எவ்ளோ தூரம் கண்ட்ரோல் ஆயிருக்குங்கிற உண்மையான ப்ரோக்ரஸை கண்கூட பார்க்க முடியும். ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஃபைனலா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சாதாரண ஊதா நிற கிழங்கு நம்ம DNA லெவல்ல இவ்ளோ துல்லியமா வேலை செஞ்சு தூங்குற மரபணுக்களை தட்டி எழுப்பி நம்ம ஆயுள நீட்டிக்குதுன்னா, நம்ம சாப்பிடுற பாரம்பரிய உணவுகளை வெறும் கேலோரிஸ் அப்புறம் வெறும் சுவை அப்படின்னு பார்க்கறத நாம எப்போ நிறுத்திக்க போறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்த உணவுகள் வெறும் எரிபொருள் கிடையாதுங்க. அவை நம்ம மரபணுக்களுக்கு கொடுக்கப்படுற மென்பொருள் குறியீடுகள், அதாவது சாஃப்ட்வேர் கோட்ஸ். எந்த சாப்பாடு எந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுதுங்கிற அறிவியலை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, வருங்காலத்துல நோய்களை குணப்படுத்துற பெரிய மருந்தகங்களா நம்ம ஊர் உழவர் சந்தைகளே மாறும் இல்லையா? நாம முதல்ல பேச ஆரம்பிக்கும்போது உங்க வீட்டு செவுத்துல தொங்குற கேலண்டரை பத்தி சொன்னோம். அந்த கேலண்டர் உங்களுக்கு 50 வயசோ இல்ல 60 வயசோ ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா சரியான சாப்பாட்டு மூலமா உங்க செல்ஸோட பயாலஜிக்கல் கிளாக்க பல வருஷங்கள் இளமையாவே வச்சுக்க முடியுங்கிறது இப்போ சயின்ஸ் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. சிந்திச்சு பாருங்க.